அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவரோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உண்மை எல்லோரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களே அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமானால் அவ்விடங்களுக்கு போக மாறுங்கள், இதற்காகவே போடப்பட்டிருந்தேன் என்று சொல்லி இந்த மெசேஜ்ல இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற செல்வ என்னால் புரிஞ்சுக்க முடியுது. போறாங்க, அங்க நிறைய சேனல்கள் உங்களை தேடுறாங்க, நீங்க அங்க போகணும் அப்படின்னு அவங்க ரெக்வஸ்ட் பண்றாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் இன்னொரு போனா அங்கேயும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய ஸ்கெட்யூல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. மேபி அங்க எல்லாரும் தேடுறாங்க, ஏசு தேடுனா he will have a wonderful time. அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான நேரம் அவங்க இருக்குது. பட் ஸ்டில் ஜீசஸ் அவருடைய ஸ்கில் அவர் என்ன செய்யணுமோ அதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ஞாயிற்றுக்கிழமையில நிறைய விஷயங்கள் நமக்கு வரலாம். ஆனா எல்லா விஷயங்களுக்கும் முன்பதாக நம்ம ஆராதனைக்கு வருங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது எதிர்பார்ப்பாங்க. நம்ம எல்லாருமே அதை செய்யணும். Please, thank you. So I have a good news for married families. So எல்லாரும் முன்னாடி நான் சொல்லல, after the service முடிஞ்சதுக்கு அப்புறமா மனைவி அதை சுற்றி இருக்கிற சாம்பிள்ஸ் மட்டும் ஸ்டேஜ் முன்னாடி நீங்க வந்துட்டீங்கன்னா நம்மளோட கொஞ்சம் பேசுறது இல்லை இருக்கு. அது அப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ. நம்ம இன்னைக்கு வேத வாசகங்களை ஞானிகளுக்கு முன்பதாக நம்ம சிறம் காட்டி கண்களின் மூடி நம்ம ஞானிக்கலாம். சிறம் காட்டி கண்களின் மூடி ஜெபம் செய்து எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பான ஆண்டவரே, அப்பா பிதாவின் நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நேரத்திலும் தகப்பே நீங்க எங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துகிற உங்களுடைய மிகப்பெரிய கிருபைக்காகவும் நன்றி ஆண்டவரே. நண்பர்களா நாம் கூடி ஆண்டவரே இன்னைக்கு உங்க வசனங்களை கேட்க போற நேரமா இது இருக்குது. ஆண்டவரே தகப்பே நீங்க உதேசிங்க, நீங்க எங்களோட நீங்க பேசுற அந்த காரியத்தை நாங்க இறுதியில் திறந்து அதை ஏற்றுக்கொண்டு தாழ்மையாக நாங்க மாற வேண்டிய விஷயங்களை அடையாளம் கொண்டு அதை ஒற்றுக்கொண்டு தகப்பே அதை எங்க வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு பேசுங்க. அதற்கான ஞானத்தையும் அதற்கான பலத்தையும் கட்டத்தாமே நீரே தருப்பதற்காக உங்களை தெரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய ஒரே ஆண்டவரும் ஒரே ரசகனமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சின்ன பிதாவே. இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் உறவு முறை அதுதான் நம்ம பத்தி இன்னைக்கு தியானிக்க போறோம். ரிலேஷன்ஷிப் மோர் இம்பார்ட்டன்ட் இல்ல, உறவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதான் இருக்கு. தேவன் நம்மளை அநேக உறவுகளை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறாரு இல்ல, கொடுத்து நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். which means நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஒண்டர்ஃபுல்லான பிளெஸிங் என்ன அப்படின்னா நம்முடைய ரிலேஷன்ஷிப் உறவு. அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு சில நோக்கங்களும் இருக்கு. தேவன் கொடுத்த எல்லா காரியங்களுக்கும் நோக்கம் இருக்கு. நமக்கு தேவன் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிற உறவுகளுக்கும் நோக்கம் இருக்கு. நம்ம பைபிள்ல வாசிப்போம், ஒருவருக்கொருவர் ஈச் அதர் ஒன் அனதர் அப்படின்னு நம்ம வாசிப்போம். இது எல்லாமே உறவு முறையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட வசனங்களாக இருக்கு. தேவனுக்கு உறவு முறைகளை குறித்து பார்வையில் நோக்கமும் தெளிவானதாகவும் மிகவும் சிறப்பானதாகவும் இருக்கு. அன்றுடை நாம எப்படி அந்த உறவுகளை நம்ம பார்க்கணும், அந்த ரிலேஷன்ஷிப்பை நாம எந்த கண்ணோட்டத்துல எந்த விதத்துல பார்க்கணும். இன்னைக்கு தாவீதோட வாழ்க்கையில அவருக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் மூலமா அந்த நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அவருக்கு சுற்றி இருந்த அந்த உறவு முறைகள் அவருக்கு உதவியா இருந்ததா, அவரை காயப்படுத்தினதா, அதன் நோக்கம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தாவீதை சுத்தி தேவ மனுஷர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சாம்பல் இருந்தாரு, நாகான் இருந்தாரு, ஜோனதான் இருந்தாரு, ஆல்சோ சாலும் இருந்தாரு இல்லையா, சவுல் இருந்தாரு. சாலமோனுக்கு மகன்கள் இருந்தாங்க, அவரை என்கரேஜ் பண்றதுக்கு சாலமோன் மாதிரி, டேவிடுக்கு சாலமோன் மாதிரியான மகன்கள் அவரை உற்சாகப்படுத்துறதுக்கு இருந்தாங்க. அதே நேரத்துல
அப்சலோம் மாதிரியான மகன்கள் அவருக்கு இருந்தார்கள். அப்சலோமும் ஒரு மகன் தான் இருந்தாரு. ஹர்ட் பண்ணாங்க, ராஜ்யத்துக்காக அவர் கொலை செய்வதற்கும் தயாராக இருந்தாங்க. சைல்ட்ஹுட்ல இருந்து, குழந்தை பருவத்துல இருந்து அவரை சுத்தி நிறைய ஒழுங்குமுறைகள் இருந்தது. எல்டர் பிரதர்ஸ் இருந்தாங்க, அவர் எழுதுபாதவர்கள் சகோதரர்கள் அவருக்கு இருந்தாங்க. இதுதான் எல்டர் பாய், ஷெப்பர்ட் பாயா இருந்தாரு. எல்லாருமே அவர் கீழே தான் பார்த்துருப்பாங்க. இல்ல மீன் அவங்க எல்டர் சன்ஸ்லாம் அவர் கீழே தான் நினைச்சு பார்ப்பாங்க. அவருடைய வாழ்க்கையில இருந்து அந்த உறவுகளுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்வதுதான் இன்னைக்கான செய்தியா இருக்கு. உண்மையிலேயே சில உறவுகள் அவர் ரொம்ப பலப்படுத்தினது, சில உறவுகள் அவரை டெஸ்ட் பண்ணது, சோதித்தது. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சில நேரங்கள்ல நான் ஸ்பிரிச்சுவலா ரொம்ப சிறப்பா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம். மற்ற மனுஷங்க மாதிரி நான் இல்லை. ஐ எம் குட், ஐ எம் வண்டர்ஃபுல், ஐ எம் கைண்ட், நான் தயவானவன், நான் கிருபையானவன், நான் சிறப்பானவன், என்கிட்ட செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு. அந்த மனுஷன் மாதிரி, அந்த நபர் மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுற நபர் நான் கிடையாது. இவரை மாதிரி எப்பவுமே சோகமா இருக்கிற நபர் நான் கிடையாது. நான் ரொம்ப நல்லவன். ஆனா இவராலதான் நான் கோபப்பட்டேன். இவர் இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. என் ஒய்ஃப் என்ன கண்டிப்பா மேஜிக் பண்ணிட்டே இருக்கிறதுனாலதான் எனக்கு எரிச்சலா வருது. இல்லைன்னா நான் பெட்டரான பர்சன் அப்படின்ட்டு நாம சொல்லியிருக்கோம். நான் சொல்லியிருக்கேன், சாரி நாம சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கூடாது, நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரம் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த புரிந்துகொள்ளல இருந்து, இந்த பேச்சில இருந்து நான் எப்படி உறவுமுறைகளை பார்த்தேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்களும் இதே விதத்துல நீங்க பேசியிருந்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி உறவுமுறையை பார்த்தீங்க அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். நாம என்ன பண்றோம்? we blame each other. எதுக்காக? நம்முடைய பாவ சுபாவத்திற்கான காரணமாக மற்றவர்கள் மேல் பழி சுமத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைய காலத்துல உறவுமுறைகள்ல அதிகமா இருக்கு. நாம் நிறைய நேரங்கள்ல உறவுமுறைகளை உலகப்பூர்வமான வழிகளை நாம பார்க்கிறோம். ஆவிக்குரிய விதமான பார்க்க தவறு. ஆவிக்குரிய விதம் அப்படின்னா நீதியான முறையில, சரியான முறையில நம்ம அதை பார்க்காதவர்களா இன்னைக்கு இருக்கிறோம். 1 சாமுவேல் அதிகாரம் 18 வசனம் 1 9. தாவீதுக்கு இருந்த வெவ்வேறு உறவு முறைகள், அவருக்கு எந்த விதத்துல உதவி செய்தது, எந்த விதத்துல அவர் காயப்படுத்தினது, எப்படி அவரை மாற்றினது அப்படிங்கறதான் நாம இன்னைக்கு வாசிக்க போனோம். 1 சாமுவேல் அதிகாரம் 18 வசனம் 1 - 9. அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனாத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாக இசைந்திருந்தது. யோனாத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனாத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனாத்தான் போட்டுக் கொண்டிருக்கிற சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எதிரிடத்திற்கு போய் வெற்றியாய் காரியத்தை நடத்தினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரர்களின் கண்களுக்கும் கூட பிரியமா இருந்தான். தாவீது பெரிசனை கொண்டு திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல ஜனங்களிடம் இருந்து ஆடலும் பாடலும் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று முறைமுறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 16,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கமாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை தாய்மகானமாய் பார்த்தான்.
So here we see David's two relationships. இங்க தாவீதுக்கு இருக்கிற ரெண்டு உறவுகளை நம்ம பார்க்கிறோம். ஒன்று யோனத்தான், மற்றொன்று சவுல் மன்னன், Saul the king. So David, Jonathan, Saul. So ஜோனத்தானுடைய ரிலேஷன்ஷிப், யோனத்தானுடைய அந்த உறவு தாவீதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்தது, ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியதா இருந்தது, எப்போதுமே உற்சாகத்தை தரக்கூடியதா இருந்தது. யோனத்தான் அவருக்கு போட்டியாளராக இல்லை, நண்பரா இருந்தார். யோனத்தான் அடுத்த ராஜா, சவுலுக்கு அப்புறமாய் அடுத்த ராஜா, ஏன்னா அவர் இளவரசர். ஆனால் யோனத்தான் உயிரை போல சிநேகிதான் சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய சால்வையை எடுத்துக் கொடுக்கிறாரு, தன்னுடைய உடையை எடுத்துக் கொடுக்கிறாரு, தன்னுடைய கச்சை எல்லாவற்றையுமே தாவீதுக்கு கொடுக்கிறார். அவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலும் எந்த போட்டியும் கிடையாது, எந்த பொறாமையும் கிடையாது. யோனத்தானுக்கு வேண்டியது, நான் அடுத்த ராஜாவாக விட ஒரு நண்பரா இருக்கணும், அதுதான். ஐ வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட், ஜஸ்ட் ஃப்ரெண்ட், நான் உங்க நண்பனா இருக்கணும், அதுதான் அவருக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதை தான் அவங்க அதிகமாக முக்கியப்படுத்தக்கூடியவராக இருந்தார். உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில யோனத்தான் இருக்கிறாங்களா? உங்க வாழ்க்கையில யோனத்தான் மாதிரியான நண்பர்கள் இருக்கிறார்களா? அவரை நேசிக்கிற மாதிரியே உங்களை நேசிக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த மாதிரியான ஒரு உறவு எப்பவுமே நம்மளை சுற்றி நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மளை முன்னாடி புஷ் பண்ணி எந்த பொறாமையும் இல்லாம எப்போதுமே அப்ரிஷியேட் பண்ற அந்த ஒரு உறவுமுறை நமக்கு நீங்க தேவை. நம்மளை கண்ட்ரோல் பண்ற, நம்மளை கீழே தள்ளுற, நம்மளை வாழ்க்கையால காயப்படுத்தி மட்டுப்படுத்துகிற நண்பர்கள் நமக்கு தேவை. We try to avoid such people in our lives. அந்த மாதிரியான நபர்களை நாம அவாய்ட் பண்றது ரொம்ப முக்கியம். நம்ம அதை உறுதியா இருக்கணும். பட் டேவிட், யோனத்தான் மாத்திரம் இல்ல, அவருக்கு இன்னொருத்தர் இருந்தாரு, சவுல் இருந்தார். உங்களுடைய வாழ்க்கையில சவுல் யார்? யாருக்கும் முதல்ல அந்த நீங்க வரக்கூடாது. யாரு அவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்க? அப்போ அவங்க இருக்கிறது நல்லது, ஏன்னா அவங்க அவங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க, சோதிப்பாங்க. ஓகே, தாவீதுடைய உயிரை வாங்குறதுக்கு சவுல் துரத்தக்கூடியவரா இருந்தார். சவுலால தான் தாவீது ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம், கொகை விட்டு கொகையா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஓடிட்டே இருந்தார். அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாரு சவுல் தாவீது. அந்த மாதிரியான நபர்கள் உங்களுடைய உயிரை வாங்குவதற்கான நபர்கள் உங்க வாழ்க்கையில இருக்கிறாங்களா? யோனத்தான் மாதிரியான நபர்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். அவர்கள் நம்மளை சோதிக்க மாட்டார்கள், என்கரேஜ் பண்ணுவார்கள். சவுல் மாதிரியான நபர்கள் நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க, அவர்களும் முக்கியம். யோனத்தான்கள் என்ன பண்ணுவாங்க? ஆல்வேஸ் ஆசம் பிரதர், அப்ரிஷியேட், வண்டர்ஃபுல் ஜாப், ரொம்ப சிறப்பான வேலை செஞ்சீங்க. ஆல்வேஸ் தே ஆர் என்கரேஜிங் அஸ். யார் உங்களை என்கரேஜ் பண்றாங்க? யாராவது உங்களை பார்த்து ஆசம், அப்ரிஷியேட், குட் ஜாப், தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர்கள் உங்களுடைய யோனத்தானாக இருப்பார்கள். சவுல் மாதிரி சவுல் அவர் வாழ்க்கையில் இருக்கிறதுனால தாவீது ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணாரு, ரொம்ப ஹார்ட் ஆனார், ரொம்ப பயப்பட்டார், ரொம்ப கிரிட்டிக்கல் ஆனார், ரொம்ப எமோஷனல் ஆனார். நம்பிக்கை இல்லாத மாதிரி ஒவ்வொருவருக்கும் புகையை என்ன பண்ணாரு? ஓடுனார். யோனத்தான் எல்லா சூழ்நிலையிலுமே தாவீதை என்கரேஜ் பண்ணி தேவனோடு இருக்கிறதுக்கு, தேவனுடைய பலத்தை பெற்றுக் கொள்வதற்கு
உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். யோனத்தான் தாவீதை தேவனோடு இணைப்பதற்கு நிறைய உற்சாகப்படுத்தினார். விச் மீன்ஸ் யோனத்தான் எந்த விதத்திலையுமே தாவீதை மாத்தல. அவர் ஹெல்ப் பண்ணது தேவனோடு இருக்கிறதுக்கு தேவனுக்கு ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிறதுக்கு உற்சாகப்படுத்தினார். நீங்க எந்த மனுஷங்களும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, யாரையும் மாற்ற முடியாது. ஜோனத்தான் ஸ்பெசிபிக்கா உங்களை தேவனோடு கூட வழிநடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. தேவன் கிட்ட உங்களை கூட்டு போயிட்டு பிரேயர் பண்ண சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுக்கு ஜோனத்தானா இருப்பாங்க. இதுக்கு யாரு உங்களை தேவனோட நோக்கி உங்களை வழிநடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆல்வேஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க. அதே நேரத்துல தேவன்கிட்ட இருந்து ஸ்ட்ரென்த்தை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு தேவனை நோக்கி உங்களை வழிநடத்துவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் யோனத்தான் சவுல கொலை செஞ்சிருந்தா தாவீதுக்கான பிரச்சனை என்ன இருக்கும்? தீர்வு இருக்கும். பட் யோனத்தான் அது செய்யல. யோனத்தானால அதை செஞ்சிருக்க முடியும். தாவீதுக்கு நிகரான பலன் அவருக்கு இருக்கு. அவங்க 2 பேருமே வீரர், அவங்களால முடிஞ்சிருக்கும். பட் யோனத்தான் அது செய்யல. அதை செய்யாம தாவீதை தேவன் கிட்ட வழிநடத்துவதில் உற்சாகப்படுத்தினார். ஸோ God can only change a man. Men cannot change a man. தேவன் மட்டுமே மனுஷர்களை மாற்ற முடியும். மனுஷர்களை மாற்ற முடியாது. நம்ம வாழ்க்கையில எப்போதுமே சவுல் மாதிரியான நபர்கள் இருப்பாங்க. சவுல் மாதிரியான நபர்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து அவாய்ட் பண்ண முடியாது. தேவன் அப்படிதான் உறவு முறைகளை வடிவமைத்து இருக்கிறார். சவுலும் வேணும், வேண்டாம் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. We cannot avoid that. தேவனோட டிசைன் டெஸ்ட் பண்றதுக்கு, இறுதியை டெஸ்ட் பண்றதுக்கு, நம்மளுடைய எபிலிட்டியை டெஸ்ட் பண்றதுக்கு, நம்மளுடைய பொறுமையை டெஸ்ட் பண்றதுக்கு. டெஸ்ட் அதிகமாக நம்ம பாஸாக நம்முடைய கேரக்டர் தான் அதிகமாக இன்னைக்கு வளரக்கூடியதுதான். சில பேருக்கு உங்களுடைய சர்ச் லீடர் சார் மாதிரி இருக்கலாம், உங்க டிசைன் சார் மாதிரி இருக்கலாம். நீங்க அப்படி யோசிக்கலாம். உங்க அப்பா, உங்க அம்மா, உங்களுடைய அண்ணன், உங்க பக்கத்து வீட்டுக்காரரு, உங்களுடைய டீச்சர் சால் மாதிரி இருக்கலாம். வித்தவுட் சால் உங்களுக்கு ரிஸ்கே இருக்காது. அவங்களுக்கு குறித்து அக்செப்ட் ஆகலாம். ஆனா அவங்களுக்காக நன்றி சொல்றதுக்கு நாம எப்பொழுதுமே காரணம். அவர்கள் தான் நம்மளை டெஸ்ட் பண்ணி, ஈவன் சவுல் அவர் வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் தாவீது எந்த பாவமே செய்யல. யோனத்தானும் சவுலும் அவர் வாழ்க்கையில் இருந்த வரைக்கும் தாவீது எந்த பாவமே செய்யல. தாவீதுக்கு சவுலை கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருந்தோம், அவர் செய்யல. ஒரு கான்ஃபிடன்ஸ் என்ன பண்ணல, அதுக்கு அலோவ் பண்ணல. எவ்வளவு நாட்கள் யோனத்தானும் சவுலும் தாவீதோட வாழ்க்கையில இருந்தார்களோ அவ்வளவு நாட்கள் தாவீது பாவம் செய்யலாம். ஸ்பிரிச்சுவலா சிறப்பா இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம ஸ்பிரிச்சுவலா சிறப்பா இருக்கலாம், நீதியா சிறப்பா இருக்கலாம். நம்ம நிறைய கேரக்டர்ஸ் நம்மளால வளர்த்துக்க முடியும். அவங்க இல்லாத போது பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம யோசிக்கலாம், மனுஷங்களை மாற்ற முடியாது. சில நபர்கள் பிரதர், என் ஹஸ்பண்ட் இப்படிதான் இருக்கிறாங்க, ஏதாவது சொல்லி இவரை மாத்துங்க, என்ன ஆபத்து பண்ண போறாங்க, அப்படி போட்டு மாற்ற முடியுமா? என் பையன் எப்படி இருக்கிறான், அவன் ஹேர் கட் பண்ண மாட்டேங்கிறான், அவனை ஹேர் கட் பண்ண வைக்க முடியும். யாருமே என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. தேவன் மட்டுமே என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். So lead them towards God. Amen. அது உங்களால பண்ண முடியும். நல்ல நண்பர்களாய் ஜோனத்தானை நீங்கள் அவர்களுக்கு இருந்தீர்களால் அதை நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள்.
யோனத்தானும் சவுலும் இல்லாம இருக்கும் போது என்ன நடந்தது? யோனத்தான் சவுலும் ஒரு நாள் ஒரே நாள் அவங்க 2 பேரும் போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. There is no more such task for him. சவுலுடைய எந்த விதமான தொந்தரவும் தாவீதுக்கு இல்லை. நோ மோர் ஜோனதான் ஆல்சோ. யோனத்தானும் அவருடைய வாழ்க்கையில் இல்லை, ஒரு நண்பரும் அவர் போயிட்டாரு. தாவீதுக்கு வெற்றி மேல வெற்றி கிடைக்குது. He didn't feel he needed Jonathan. எனக்கு யோனத்தான் வேணுமே அவருக்கு தோணல. ஏன்னா வெற்றிகள் மேல வெற்றி, அவர் போன இடம்லாம் வெற்றி, நிறைய செல்வங்கள், நிறைய விஷயங்கள் அவருக்கு கிடைச்சது. தாவீது யோனத்தானையும் சவுலையும் மிஸ் பண்ணவே இல்லை. போன போர்லாம் அவருக்கு வெற்றி தான் கிடைச்சது. தேவன் அவருக்கு சிறப்பான காரியங்களை செய்தார். அங்க இருந்து அவருடைய டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகும், அவருடைய வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆகக்கூடியதா இருக்கு. ஏன்னா உறவு முறையிலிருந்து அவர் துண்டிக்கப்பட்டு விட்டார். அவங்க 2 பேருமே அவங்க வாழ்க்கையில கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற வெற்றிகளை குறித்து நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறோமா? இப்போ செல்ஃப் டிபெண்டா இருக்கிறத குறித்து ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிபடி. எனக்கு யாரும் ஐ டோன்ட் நீட் எனிபடி. நான் யாரை பத்தி கவலைப்பட மாட்டேன், யாரும் எனக்கு தேவையில்லை. ஐ நோ மை பைபிள், ஐ நோ டு ப்ரே, எனக்கு ஜெபிக்க தெரியும். ஐ டோன்ட் நீட் சர்ச், எனக்கு சபை தேவை கிடையாது. ஐ டோன்ட் நீட் ஃபெல்லோஷிப். இதெல்லாம் செல்ஃப் டிபெண்டா இருந்தா இந்த மாதிரி இருக்கும். நான் மெச்சூர்டா இருக்கிறேன், எனக்கு தெரியும் நான் என்ன பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ பி அவர் ஆஃப் தோஸ் தாட்ஸ். அந்த சிந்தனைகளை குறித்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் அந்த பெருமை ரொம்ப தீவியா நம்முடைய இருதயங்களை போயிடுச்சு அப்படின்னா that won't work out. That will never help us. தாவீது வாழ்க்கையில் என்ன நடந்தது? மக்கள் எல்லாரும் படைவீரர்கள் எல்லாரும் போருக்கு போயிட்டாங்க. He was very confident. ஏன்? அடுத்து எனக்கு ஒரு வெற்றி கிடைக்க போகுது, நானும் ஜெயிக்க போறேன். He was very confident. அவர் போகல, டெரஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு? He was walking. வாக் பண்ணிட்டு இருக்காரு, பச்சையை குடிச்சிட்டு இருக்கிறாங்க, பிச்சிக்கிறாரு. அவங்களோட போயிட்டு விபச்சாரம் பண்றாரு. விபச்சாரம் பண்ணதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாரு? நல்ல இருதயம் உள்ள அவருடைய கணவன் உரியா அவரை போர்ல திட்டமிட்டு முதல் வரிசையில் நீங்க வச்சு அவரை கொலை செய்யறாரு. இதெல்லாம் செஞ்சு என்ன பண்றாரு? எல்லாரும் மக்களுக்கு முன்னாடி மறைக்கிறாரு. அவங்க பிரெக்னண்டா இருக்கிறதையும் மறக்கிறாரு. அவர் விபச்சாரம் செய்யறது எல்லாத்தையுமே மறக்கிறாரு. அவர் நினைச்சாரு, நான் சிறப்பான விதத்தை எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன், யாருக்குமே தெரியாது. நான் கல்யாணம் பண்ணிட்டேன், வச்சிருப்பாங்க, இப்படி குழந்தை பிறந்தாலும் யாருக்குமே தெரியாது, நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நடித்து கொண்டிருந்தார். எதுவுமே நடக்காத மாதிரி. சவுலுடைய தொந்தரவு இருக்கும் போது பாவம் செய்யாத நபர் இப்ப என்ன பண்றாரு? பாவம் செய்து அதை மறைக்கிறதுக்காக கொலை செய்யக்கூடியவராக வைத்திருக்கிறார். காரணம் ரிலேஷன்ஷிப் இல்லை. தேவன் நிர்வாகலாம். தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற நபர் யாரு? தாவீது. அவர் பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி அது வெளியில கொண்டு வந்துட்டார். நீங்க நாமளும் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற நபர்கள் தான். நம்ம பாவங்களை மறைத்து ஒரு பர்ஃபெக்டான ஜாப் பண்ணிக்க நினைச்சாலும் தேவன் நம்ம பின்னாடியே வரல. அதை எப்படி ஓபன் பண்ணிடுவார்? நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்காக கிடையாது, நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக கிடையாது, நம்மளை அன்பு செய்யறதுக்காக. தாவீது வாழ்க்கையில் நடந்தது 2 சாமுவேல் அதிகாரம் 12 வசனம் 1-9. கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர்கள் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன்.
ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளா இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாமல் இருந்தது. அது அவனோடு அவன் பிள்ளையோடு கூட இருந்து வளர்ந்தது. அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக் கொண்டு அவனுக்கு ஒரு மகனை போல் இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணிவிட்டான் என்றார். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் கொண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அவன் ஆட்டுக்குட்டிக்காக 4 திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்பவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளை உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையெழுத்தேன். இது போதாது இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியது தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவின் நீ பட்டயத்தினால் மடிவிட்டு அவன் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொண்டு போட்டார். ஸோ வெரி ஸ்பெசிபிக்கா இந்த வசனங்கள் இருக்கும். ஸோ இங்க தாவீதோட இன்னொரு உறவு என்ன பார்க்கலாம்? நாத்தான். ஓகே, இப்போது உறவு முறை இல்லாதப்போ தாவீது பாவம் செய்யறாரு. இருக்கிறப்போ அவங்க என்ன பண்ணல? ஸ்பிரிச்சுவலா it was doing fine. It was doing well. சிறப்பா அவர் இருக்கிறார். தேவன் நமக்கு அந்த மாதிரியான உதவு முறை கொடுத்துருக்காரு. ஸோ லாஸ்ட் வீக் ஒரு பிரதர் சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய நண்பர்கள் எனக்கு சிறந்த வழிநடத்தினதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய வழிநடத்தினர் எனக்கு மிக சிறந்த நண்பர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்க. Okay, so then understanding how much he values the relationship, எவ்வளவு அவர் அதிலிருந்து பெற்றுக்கொண்டிருந்தா, அந்த உறவோட நோக்கத்தை தெரிந்து கொண்டிருந்தா அவர் இந்த மாதிரி சொல்ல மாட்டார். இது இன்டர்நெட்ல இருக்குல்ல, இந்த quotes by Brother Gideon. Amen. Disciples. நான் ஏன் இதை சொல்ல விரும்புறேன்னா, எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. நான் பாவம் செய்யல அப்படின்னா நான் எதுக்கு டீடைல் போனோம்? என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நான் ஏன் டீடைல் போனோம்? என் வல்லத்தில் நேரத்துக்கு நான் ஏன் போனோம்? வேண்டாம். நோ, ஐம் ஃபைன் ப்ரோ, ஐம் டூயிங் வெல். என் பிரச்சனை இருக்கும்போது நான் வரேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது நோக்கம் கிடையாது. பிரச்சனையே அந்த நேரம் இல்லாம இருக்கிறதுனால தான் வருது. எப்படி தாவீதோட வாழ்க்கையில பாவம் அவங்க சவுலும் ஜோனத்தானும் ஒருவர் இல்லாதப்போ வந்ததோ, அதே போல பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நான் என் வழிநடத்துறவங்கிட்ட அந்த நேரத்தை ஒதுக்குறதுக்கு நான் போறேன் அப்படின்னா பிரச்சனையே அதனாலதான் வரும். ஏன்னா கண்டினியூவா அந்த டைம் இருந்ததுன்னா இது லெவல் தோசி இந்த வாழ்க்கையில அந்த பாவம் இருக்கு. தேவன் கொடுத்த நோக்கமாய் அது இருக்குது. டிசைபிளர் அண்ட் டிசைபிள் உங்களை வழிநடத்துகிறது. ஸோ இந்த ஒரு கண்ணோட்டத்துல அந்த நேரத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு உங்களை நான் என்கரேஜ் பண்றேன். ஸோ அகைன் ஐ டெல் யூ, பிரச்சனை வந்தா நான் போய் நேரம் செலவழிக்கிறது கிடையாது. அதோட நோக்கம் அது கிடையாது. பிரச்சனையே வரக்கூடாது, வாழ்க்கையில பாவம் இருக்கக்கூடாதுன்னா அதை தவறாமல் செய்வதுதான் தேவன் நோக்கமாக. அதுதான் தாவீதோட வாழ்க்கையில யோனத்தானும் சவுலும் இருக்கும்போது அவர் சிறப்பானவராக இருந்தாரு, பாவம் செய்யல. யோனத்தானும் சவுலும் இல்லாத போது பாவம் செய்தார். யோனத்தான் அண்ட் நாத்தான் அந்த பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, யோனத்தான் யெகோவா தேவன் கொடுத்தார். அப்ப யோனத்தான் யார் கொடுத்திருக்கா? தேவன் கொடுத்திருக்கார். நாத்தான் God has given. God has given the Spirit.
தேவன் எனக்கு கொடுத்தார், தேவன் கொடுத்தார், தேவன் கொடுத்த பரிசு. அதுதான் நாத்தானுடைய பேருக்கான விளக்கமா இருக்கு. ஏன் இவ்வளவு ஸ்பெசிபிக்கா இருக்கணும்? ஜெகோவா ஹஸ் கிவன், யெகோவா கொடுத்திருக்கிறார். உங்க டிசைபிளரை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்காம இருந்தாலும் யெகோவா தேவன் கொடுத்திருக்கிறார். உங்க உறவுகள் உங்களுக்கு காசா இருந்தாலும் நன்றி சொல்றதுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் நாத்தானை சவுலுக்கு என்ன பண்றாரு? நாத்தான் ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்றாரு? தாவீதை கையாளுறாரு. ஏன் இம்மிடியேட்டா நாத்தான் போயிட்டு தாவீதை நீங்க தான் பாவம் செய்யல, நீங்க தான் பாவம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாங்க? சொல்லல. ஒரு கதையை சொல்லி ஏன் அவருக்கு புரிய வைக்கல?